இந்தியா அமெரிக்கா இடையேயான வரி விதிப்பு விவகாரத்தில் வெடித்த மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்கா எடுத்த அதிரடி நடவடிக்கை தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அது மட்டுமின்றி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் மேலும் 25% கூடுதல் வரி விதித்து மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார். டிரம்பின் இந்த வரி விதிப்பால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. சமீப காலமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மற்றும் வர்த்தகம் மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்திற்கு ரூபாய் 822 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது இந்திய ராணுவ வீரர்கள் தோளில் வைத்து ஏவும் வகையில் 100 FGM ஏவுகணைகள் வழங்கப்பட உள்ளன. அதேபோல 148 ஜொவேலியன் ஏவுகணைகள், 25 இலகு ரக ஏவுகணை ஏவும் அமைப்புகள், 216 எக்ஸ்கலிபர் பீரங்கி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை இந்திய ராணுவம் பெற உள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனமான DSCA வெளியிட்ட அறிக்கையில் ராணுவ உபகரணங்களுடன் கூடிய பாதுகாப்பு சோதனைகள், ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள், ஏவுகணை ஏவும் அமைப்புகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்தியா கோரியுள்ளது. இந்த ஆயுத விற்பனை மூலம் அமெரிக்கா இந்தியா இடையிலான ராஜதந்திர உறவுகள் வலுப்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவின் திறன் மேம்படுத்தப்படும். இந்த ஆயுதங்கள் மூலம் பிராந்திய அச்சுறுத்தல்களை எளிதாக தடுக்க முடியும் என ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே விரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது திடீரென அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வழங்க உள்ள சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.